எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் இன்றைக்கி அறுவடை கிளம்பிட்டோம். இந்த அறுவடையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாங்க. முதல் அறுவடையே வாங்க. இது என்ன வெத்தலை பொறுக்கிட்டு இருக்கிறீங்க? வெத்தலையே பொறுக்கிட்டு இருக்கிறீங்க, பொறிச்சிட்டு இருக்கிறீங்க? நான் தோட்டத்தில் வச்சு தண்ணி ஊற்றுனேன், இப்போ பொறிக்கிறேன். எதுக்கு போய் பொறிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அப்படி சேலு நீ சொல்கிறத பார்த்தா ஏதோ மிரட்டுற மாதிரி இருக்குது. எதுக்கு வெத்தலை கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு நான் பேசினாலே மிரட்டுற மாதிரியே தெரியுது உங்களுக்கு. அப்படித்தான் மிரட்டிட்டு இருக்கிற. சரி ரைட்டு, கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சு. இது என்ன பண்ணுறோம்னா வெத்தலையை வெறும் வெத்தலையே அப்படியே எடுத்து அழுவிட்டு திங்கணும். சரி, மழை பெஞ்சுக்கிறதுனால அப்படியே சாப்பிடுங்க. இன்னைக்கு வெத்தலையிலிருந்து அறுவடை ஆரம்பிக்க போகிறோம். சரி வாங்க போகலாம். சரி, எது முன்னாடி கிடைக்குது அதில் இருந்து ஆரம்பிச்சிடலாங்களா? சரி வா. சரி வாங்க வாங்க. பாருங்க, சிறக வர ஜம்முன்னு வந்துடுச்சு. செடி வந்து நிறையா ஒரு தடவை அறுவடை பண்ணியாச்சு. இப்போ இது 2வது தடவை. இதை எடுத்துகிட்டு போய் என் வீட்டுக்காரம்மாள் கொடுத்தா பக்கத்தில் நிற்கிறியா? பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கிறேன். நான் ஏதோ தூரத்தில் சிறக வர நிறைய வந்திருக்குதுங்க இன்னைக்கு. எல்லாம் எடுத்துகிட்டு போயிங்க. இன்னைக்கு அறுவடையை ஆரம்பிச்சிடலாம். சிறுகவரையில் ஏதாவது ஸ்பெஷலாக செய்ய முடியுமா டிஷ்ஷு? ஸ்பெஷலாக செய்ய முடியும்னா கண்டுபிடிக்க வேண்டியது. யூடியூப் போட்டு பார்த்தா வருது. யூடியூப்லாம் வராது. இது அந்த பக்கத்து வீட்டுக்காரக்கா இருக்குதுல்ல, ஆமாம், அவங்ககிட்ட கேட்பாரு. பக்கத்து வீட்டில் ஒரு தக்காளி இல்லையே. தங்கச்சி கேளு. ஏன் நீங்களே ஐடியா சொல்லுங்களே. சரி, நானே சொல்லட்டுமா? இதை போட்டு சூப் வச்சா என்ன? சூப்பர் சூப்பர். அப்பா தலையில் எங்கேயே குச்சியில் இழிக்குது பாருங்க. இன்னைக்கு எத்தனை சிறகவரை வந்துருக்குதுன்னு. இது எண்ணிக்கையா எடையா? எப்படி வேணாலும் எண்ணிக்கை தான் வைக்கணும். எடை வச்சோம்னா சிறகாட்டா வெயிட்டே இருக்கிறது இல்லை. அதனால் எண்ணிக்கையில் தான் கொடுக்கணும். இதெல்லாம் என்ன விலைக்கு போகுது? வித்தாத்தானே தெரியும், செத்தாத்தான் சுடுகாடு தெரியும். எனக்கு சுடுகாடு தெரியுமே. சுடுகாடுக்கு போனீங்கன்னா தெரியும். சுடுகாடும் தெரியும், சுடுகாட்டில் குழி எவ்வளோ நீளங்குறம் தெரியும். அப்புறம் போறைகள் அழுத்தி அடக்கப்பட்டிருக்கு. சரி வாங்க, அங்கே பூ 2 இருக்குது, காமிச்சிட்டு போயிடல. ரங்கநாதரே, ரங்கநாதரே. குந்தவை பிராட்டி, நீங்களே எனக்கு பூ கொடுத்துட்டு இருக்கிறீங்களோ? இன்னைக்கு நான் உங்களுக்கு பூ கொடுக்குறேன் பாருங்க. அழகு அழகுனால அழகு, அப்படி ஒரு அழகு. இந்த பூவோட அழகு யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுங்க. பாரு, அப்படியே இங்கே 2 மஞ்சளும் இருக்குது பாருங்க. 2 இல்லை 3 இருக்குதுங்க. செம அழகு. ஏன்னா மஞ்சள் கலரு மழை பெஞ்சிட்டே இருந்தங்காட்டிக்கு வெளுத்து மாதிரி ஆயிடுச்சு. சாயம் போயிருக்குமோ? இருக்கலாம். ஆமாம், பாருங்க அழகு, அப்படி ஒரு அழகு. இது கூட இதே வேறு வாய் திறந்துட்டுக்குது. சூப்பராக இருக்குதான்னு சொல்லுங்க. பாரு, பப்பாளி பழம் இருக்குது பாருங்க, பொறிக்கலாமா? குந்தவை எனக்கு சந்தவை. சந்தவை, குந்தவைனா பெண்பால் பேரு, சந்தவைங்கிறதுமா பெண்பால் பேரு தான். சரி சரி சரி. உனக்கு எந்த பேர் பிடிக்கும்? பப்பாளி பாருங்க. எல்லாம் நம்ம வாழையில எடுத்துட்டு காட்டுறேன். சாப்பிட்டு குருவிக்கு பாருங்க நல்லா சாப்பிட்டுருச்சு. நம்ம ஒரே ஒரு வளம் மட்டும் எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு அளவா மேலே பாருங்கெல்லாம் சாப்பிட்டு கிடக்குது. கேட்ச் பிடி. இருங்க போச்சா? போகல, கீழே விழுந்துருக்குது, அவ்வளோதான். இங்கே பாருங்க, கொதல் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜூஸ் போட்டுக்கலாம். கெட்டியாக இருந்ததுன்னா அப்படியே அரிஞ்சு சாப்பிடலாம். இப்படி இருந்ததுன்னா ஜூஸ் போடலாம். சரி பாருங்க, ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கோம். அருமையான பழமுங்க. உடனே குளம் ஆனோடனே என் வீட்டுக்காரமா ஆகாது. சரி வாங்க, எடுத்துகிட்டு போயிடலாமா? என்ன போதும்ல? இன்னும் வேணுமா பப்பாளி பழம்? டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்குற மாதிரியே உனக்கு இருக்கணும், அப்படித்தானே? அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே. சரி வாங்க. கொற்றவை ஏன் கொற்றவர்? எது சொன்னீங்கனாலும் அதுக்கு ஆப்போசிட் சொல்லுவேன். என்ன சொல்லுங்க. சங்க இலக்கியத்தில் குறிப்பிடக்கூடிய அழகான பேரை நான் கூப்பிடுறேன் கொற்றவைன்னு. அதை நீ இழிவுபடுத்துற. நீங்க இப்படி சொல்லி தமிழ் பேசி நிறைய கமெண்ட்ல ஆசிரியரான்னு வருது. அதுக்கு என்ன சொல்றது? ஏதான் இப்படி ஒரே தமிழ் புலவரா இருக்கிறீங்க? நீ என்ன பண்ண முடியே? பாருங்க, பழது பண்ணு. தமிழ் செல்வி கல்யாணம் பண்ணிட்டா தமிழ் புலவரா தான் இருக்க முடியே. சரி சரி, என்னன்னு பாருங்க. ஸ்ட்ராபெரி கொய்யாங்க
அப்படியே நீ பழுக்கறக்க ஆரம்பிச்சு ஏதோ ஏதாவது இந்த பழத்தினுடைய மேலே மட்டும் என் பேர் பொறிச்சு வச்சிடறேன், பழனிசாமின்னு பொறிச்சு வச்சிட்டோம்னா எனக்கு கிடைக்குங்க. இல்லைன்னா என் ஜம்சாவில் இந்த பக்கம் நடக்கிற போது காயாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து வாயில் போடுவாளுங்க. இது ஒன்று கொஞ்சம் நல்ல சகப்பு கலரில் வரும் பாருங்க, அப்படி ஆப்பிள் கலரில். அப்படி இன்னும் 2 நாள் போயிடுச்சுன்னா நான் சம்சாரம் எங்கே திங்கிறது. அதுக்கு இருக்கிறாங்களே வேட்டைக்காரர்கள, வேட்டையாடிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு விட்டால் விடுவீங்களே, நான் வருஷத்துன்னா உங்களுக்கு அங்கலாப்பு. சரி, இது பாருங்க அணில் சாப்பிடாத குழம்பெல்லாம் இருக்குது, வாங்க அதை எடுத்துக்கல. அப்படியா? நம்ம இன்னும் 2 நாள் ஆக உனக்கு பழுக்கிறதுக்கு. நல்லா சவன்னு பழுக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த பழம். இது என்ன ஒன்று சொல்லிட்டீங்களே, என்ன பழம்னு? அதான் ஸ்ட்ராபெரி கொய்யா. சரிக்கா, உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாம தான் கேட்குறேன். இந்த எனக்கு ஆர்ஜி பழம் பூரா உளுந்து கிடக்குது. உளுந்து கிடக்கிறத விட்டுரு, அது காட்டுக்கு எருவாய்க்கு. இப்போ செடியில் இருக்குது இல்லையா? ஆமாங்க, அதை எடு. இது இப்போ எடுக்குன்னு குடிக்கிறாதீங்க, இந்தாங்க கட் பண்ணி எடுங்க. கட் பண்ணி ஆமாம், தோலோட வந்துடுது. இது வேற ஒரு கத்திரிக்கோள் வாங்கிட்டு வந்துட்டு இதுலேயே தான் கட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை, தோலோட வருது பாருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அழகாக வந்துக்கு 2 நாளைக்கு இருக்கும்ல. சரி. இல்லைன்னா தோல் வந்துன்னா கெட்டு போயிடுது. சரி, இப்படி எடுத்த கரெக்டா எடுங்க, நான் போய் கூட எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்கள் வெட்டி எடுங்க. கொடுத்துருக்கேன் கையில், இந்த அப்படி அதுக்குள்ளே அவசரம். ஒன்று நீ கட் பண்ணு, இல்லைன்னு நான் கட் பண்ணுறேன். பச்சி நேரம் ஆயிடுச்சா, அதனால வகுறு சத்தம் போடுது. என்ன பண்ணிட்டு இருக்கிற? 2 வகுத்துக்குள்ள தள்ளுவாக்கல. இந்த இதையே போட்டு 2-3 எடுத்து வாய்க்குள்ள இது முழுசா போட்டீங்கன்னா உள்ள போய் அப்படியே மெல்ல ஜீரணிச்சிட்டு இருக்க முடியல. சரி, முதல்ல இங்கே போட்டு கட்டுங்க வைக்கல. இந்த நீங்கள் முதல்ல இப்படி இப்போ வாய்க்குள்ள ஓடுறதுட்டு சொல்லிட்டீங்கன்னா போதும். நான் சொல்லி கொஞ்சம் பழக்கிட்டு இந்த கலவை பாரு டேபிள் அரைஞ்சி எடுத்தாச்சுங்க. வேறங்க 2 இலந்து பழம்புக்கு இது பறிச்சுட்டு போகலாம், வாங்க. சரி, ரைட்னடா. இது என்ன 5-6 ஆப்பிள் இலந்து இருந்தது, அதில் 2-3 விழுந்துடுச்சு பாருங்க அங்கே 2 இருக்குது, எடுங்க வைக்கல. 5-6 11 5-6 30. எது சரி? எது சரியா அதை எடுத்துக்கோங்க. பாருங்க ஆப்பிள் இழந்தீங்க, அது நல்லா இன்னும் கூட பெருசாக, அதுக்குள்ளே ஏதோ கடிச்சது பீரிச்சுக்கோ. சரி, மேலே இருக்குது பழுக்கிட்டு நல்லா, அப்புறம் பொறிச்சிக்கலாம். இல்லை இப்போ பொறிக்கணுமா? அப்படின்னு இல்லை, பாருங்க அது பழுக்கிற மாதிரி தான் இருக்குது. அது பழுத்த கடைசியில் பொறிச்சா போகுது. பழுத்த கடைசியில் உங்களுக்கு விட்டு வைக்குமா, காயவே போயிருக்கும். செல்வாம்பிகை பேரை சொல்லி கூப்பிட முடிய மாட்டேங்குது. செல்வாம்பிகை சொல்லுங்க. மீனாம்பிகை, கருணாம்பிகை, எங்க மாமியார் சொல்லுச்சு. தேவாம்பிகை, இந்த மாதிரி பேரெல்லாம் சொல்லாதீங்க, நீ சொல்லுங்க பார்க்கலாம். மாமியார் மருமகள் ஒத்துமையா இருக்கிறீங்க. சரி. இப்போ இது வந்து மேஜிக் ஃப்ரூட் பழம். இங்கே வருத ஒரு பழம் வந்தாச்சு, ஒரே ஒரு பழம் வந்து இதுக்கு பாரு பூவெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. பழம் வந்துருச்சா? பழம் வந்தாச்சுங்க. அது யார் சாப்பிட்றதே இப்போ ஒரே ஒரு பழம் தான் இருக்கு. இந்த நீயே சாப்பிட்டுக்கோ. அந்த அப்படி கொண்டாங்க பார்க்கல, இது என்ன பழம்னு. கையோட சாப்பிட்டு. மேஜிக் ஃப்ரூட்டுங்க, அது எப்படி இருக்குதுன்னு தெரியல, பார்த்துட்றேன். நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது, உள்ள விதை இருக்குது பாரு. ஓ, ஜம்முன்னு இருக்குது. சரி, சாப்பிட்டு. சரி, அப்படியே சரி. செண்பக பூ இருக்குது, பொறிச்சு தாங்க. சரி, செண்பக பூ பொறிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஸ்பெஷல் விஷயம் கொடுத்து கேட்குற பாருங்க, கேட்டு தான் இருக்கிறேன். நான் சொல்கிறத நீ கேட்கலைன்னா குளத்தில் அப்புறம் யார் கேட்க போகிறா? ஓ, ஆடி குடத்தடையும், ஆடும் போதே இறையும், மூடி திறக்கின் முகம் பார்க்கும், பாரில் பின்னாக்கு உண்டாகும். அது என்ன? அதை தெரியாதனால தான் நான் புத்திட்டு உங்ககிட்ட. ஓ, அப்படியா? ஆமாம், தெரிஞ்சவங்க சொல்லுங்க. எங்க நான் சொன்னது அப்படியே முதல்ல சொல்லு. அந்த அளவுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஆனால் மட்டும்தான் மூளையில் பதி. அப்படியா? ஆமாம். இரு ஆக்சிடென்ட் பண்ணுறது. இங்கே பண்ணுங்க. வேண்டாம் இல்லை ஐயோ, சாமி. சரிங்க, சப்போட்டா பொறிக்கல வாங்க. அதுக்கு முன்னாடி இலை உரிச்சுக்கிறேன், ஏன்னா பால் பூரா இதில் ஒழுகு வருதுங்களே.
சரி சப்போட்டா உரிச்சுக்கலாங்களா? வா வா. பாருங்க சப்போட்டா பழம் பால் வருதுங்க, அதனால இலக்குள்ள போட்டு வச்சுட்டோம்னா தனியாக நின்றுக்கு. சரி இங்கே வருதே புளிச்சக்கீரை நிறைய வந்துருச்சு வரு. அட ஆமாம், இத்தனை நேரம் சரி அதை கொஞ்சம் எடுத்துக்கலாமா? கண்ணாடி கழட்டி போட்டு பாரு, அப்போ தெரியுது. கோங்குரா செஞ்சு போடலாம். வா வா. நீங்கள் அங்கே எடுங்க, நான் இங்கே எடுக்கிறேன். நம்மளுக்கு இது காட்டுக்குள்ளே தன்னை போலையே முளைச்சதுங்க. எப்படி கொழுன்னு நிற்குது பாருங்க, மழை வேஞ்சிட்டு இருக்குதுங்களா. இன்னைக்கு கொண்டு போய் இது என்னடா பில்லா இருக்குதுன்னு பார்க்குறீங்களா, இதெல்லாம் மழை முடிஞ்சதுக்கப்புறம் தான் பில்லை வெட்டி விடணும். இப்போ வெட்டி விட்டோன்னா திரும்ப களை வந்துகிட்டே இருக்குது. மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நீ வராதுங்கும்போது வெட்டி விட்டோன்னா கொஞ்ச நாளைக்கு அப்படியே கிடக்குங்க. வாங்க. போதுமா? ஏங்கப்பா உன்ற வாயிலேருந்து போதுங்கிறது இன்னைக்கு தான் வந்திருக்குது. காடகமாக கிடக்குதுங்க புளிச்சக்கீரை. நம்ம அப்பப்போ அளவாக இருந்தால் அது கீரை, இல்லைன்னா களைச்செடியாக மாறி போகுதுங்க. செல்வே, இந்த வைரம் வேணும்னு கேட்டிருந்தே இல்லையா? ஆமாம். வைரத்துக்கு மேலே என்ன வைடூரியம், வைடூரியத்துக்கு மேலே கோமேதகம். அந்த கோமேதகம் உனக்கு நான் தரப்போகிறேன் இன்னைக்கு. இதுதான் கோமேதகம். இரு, ஏன் அவசரப்படுற? உங்கள் கோமேதகமே இன்னைக்கு வருது. மரத்துலலாம் கோமேதகம் இருக்காது. வாங்க போல. இது எங்கே அங்கே போய் முறிச்சு போடாத இங்கே கொம்பு இது இங்கேயே இருக்குது இருக்கு. அது இல்லை, சொல்கிறது கேளு. சொல்லுங்க. உனக்கு எல்லாம் அவசரம்தான். இப்போ சிப்பிக்குள்ள முத்து வருது இல்லையா? ஆமாம். அது மாதிரி மரத்தில் ஏன் கோமேதகம் வரக்கூடாது? மரத்தில் வந்தால் விதை தான் வரும், கோமேதகமெல்லாம் வராது. இது இப்படி இரு அசப்படாது. பாரு, ஒரே ஒரு கோமேதகம் இருக்குது. சூப்பராக இருக்குது போங்க. அப்படியே என்ன அழகு பார்த்தியா? அடேங்க அப்பா. இப்படி கேட்டுங்குது விதைய. விதை இல்லது கோமேதகம். சூப்பர். இது இப்படியே வைங்க. அடடா பஞ்சு மாதிரி அழகா இருக்குது. தமிழ்ச்செல்வி, எனக்கு பழனிசாமி. வீட்டுக்காரர் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, வாடா கூட கூப்பிடணுமா? அது என்ன ஆகுன்னா, நான் 150 வருஷம் உயிர் வாழ நினைச்சிட்டு இருக்கிறேன். அது 100 வயசா குறைஞ்சு போயிரு. 100 வயசு அதிகம். சரி, அந்த செண்பக பூ பறிச்சு தாங்க பார்க்கலாம். அதுக்கு தான் கூப்பிட்டேன். அப்படியா? சரி, நான் கூட ஏதோ கொம்புடைக்காம பொறிக்கணும். பொறிங்க பார்க்கல. அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். வேண்டாம் மாட்டேங்க, கொம்புடைஞ்சு விடுமா? இல்லை நான் அதை அப்படியே இழுக்கிறேன். அப்படியே மெல்ல குதிச்சு பொடிச்சிது. நான் நீங்கள் வளர்த்தியக்கிறீங்களா? பொறிங்க பார்க்கல. கொம்பு உடஞ்சதுன்னு எனக்கு கேட்கக்கூடாது. மெல்ல இன்னும் கொஞ்சம். அப்பா அப்படி அதுலேயே இன்னொரு பூ கூட இருக்கும் பாரு. ஒரு பூ போதும் உனக்கு. சரி. அடாடாடாடா கொண்டாங்க. இந்த எப்படி இன்னைக்கு பேத்தி ஒருத்தி வர, அவளுக்கு ஒரு பூ வேணும். அப்புறம் செண்பக பூ அப்படியே எடுத்தாச்சுங்க. இது தலையில் வச்சுக்கிட்டுமா? வீட்டில் போய் வச்சுக்கோ. என்னாச்சு? என்ன பண்ற? பூ எடுக்கிற? இது நான் இப்போ பொறிச்சு உனக்கு கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் நின்றுட்டே பார்த்துட்டு இருக்கிறீங்க பாரு. பன்னீர் ரோஸு அவ்வளோ அழகா, அப்படி ஒரு மனங்க. இந்த கலர் தான் செம மனம். பன்னீர் ரோஸ் பாருங்க. பிரியாணிக்குள்ளே ஓட்டா சூப்பராக இருக்குது. டீ வச்சு குடிக்கலாங்க, இப்படியே கூட சாப்பிட்லாம். சரி, வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாங்க. பாருங்க பன்னீர் ரோஸ். செல்விமா, வேணுங்கய்யா. நீ இன்னைக்கு எனக்கு பஜ்ஜி சுட்டு கொடு. நான் உனக்கு பலாப்பழம் அரிஞ்சு பலாப்பழம் அல்வா செஞ்சு கொடுங்க. சரி, ரைட்டு. முதல்ல பஜ்ஜி எடுத்துங்க. அதாவது இன்னைக்கு பஜ்ஜி, நாளைக்கு பலாப்பழம் இல்லை. இன்றைக்கே பலாப்பழம் அல்வா செஞ்சுக்கல, அப்புறம் கூட பஜ்ஜி சுட்டுக்கலாம். ஒரு இனிப்பும் ஒரு காரம் சாப்பிட்டா தான் நல்லா இருக்குது. நம்மளுக்கு பலாப்பழம் பாருங்க. இது வந்து ஒரு என்ன கஞ்சி பழங்களா, என்ன பழம்னு தெரியல. பலாப்பழத்தில் எக்ஸ்பர்ட்டுகளுக்கு தான் தெரியும் என்ன பழம்னு. ஏதோ ஒரு பேர் சொல்லி விற்று போடுறாங்க.
பாலலக்க மேலே ஒழுகாம எடுப்பு பார்க்கல. சரி, இன்னைக்கு ஒரு பழம் தான் இருக்குது. ஒன்று இருக்குதா? ஆமாம். சரி வாங்க. அடுத்தது சுக்குட்டிக்கீரைங்க. சுக்குட்டிக்கீரை அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா காடு பூரா இருக்குதுங்க. சரி அறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போத்தான் மழை வேங்காட்டிக்கு எல்லாம் தளவை பிடிச்சி பாருங்க. சுக்குட்டிக்கீரை நல்லா தளைஞ்சிருக்குது பாருங்க. நாங்கள் சுக்குட்டிக்கீரைன்னு தான் சொல்லுவோங்க. எல்லோரும் மணத்தக்காளியும்பாங்க. எங்கள் ஊரில் எல்லாருமே சுக்குட்டிக்கீரைன்னு தான் சொல்லுவாங்க. பாருங்க அங்கங்கே கீரைங்க அப்படியே இந்த பக்கம் பாருங்க. கொழு நல்லா தளைஞ்சு கிடக்குதுங்க மழைக்கு. பாருங்க சுக்குட்டிக்கீரை அறுவடை பண்ணியாச்சு. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அறுவடை பண்ணிட்டு அப்படியே விட்டுருக்குறோங்க. அடுத்த தடவை எடுத்துக்கலான்ட்டு. ஏய் 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 ஏங்க பராக் பார்க்க போயிட்டு இருக்கிற? இங்கே வாங்க. சரி என்னாச்சு? சூரியனாம் சரி வரைக்கலான்ட்டு போனேன். சூரியனாம் சரி அங்கேயா இருக்குது? இங்கே இருக்குது மரம். அங்கே ஒரு மரம் இருக்குதுங்களா? அதில் இருக்குதான்னு பார்க்க போனேன். அங்கே செடி இருக்குது, இது மரம். ஆமா, எதுக்கு மிரட்டுறீங்க? மேலே பாரு. அடங்கப்பா, இது என்ன இப்படி பழங்க பாருங்க. இன்னைக்கு செம பழம் சூப்பராக பழத்திருக்குது பாருங்க. இன்னைக்கு இதெல்லாம் மறந்து போச்சுங்க. பழத்தை பார்த்த உடனே நம்மளால பறிக்கிறேன். சரி சரி செல்வி, இங்கே வருது ஒரு கொத்துல மேல இருந்து. எடுங்க. அது என்ன அங்கே இருக்குது? 2 4 6 8 8 சூப்பர். இன்னைக்கு பழ வேட்டை தான் போங்க. ஆமாம். ஐயோ, திடீர்னு பார்த்தா பழுத்துக்கிறது. அப்புறம் பார்த்தா இன்னைக்கு காலையில் ரொம்ப பழுக்காத பறிக்காதீங்க, புளிக்க முடியல. இன்னைக்கு காலையில் நான் ஒரு கனவு கண்டேன். இன்னைக்கு விருந்து கனவு கண்டீங்க? ஆமாம். தோட்டத்துக்கு போ, செம பழம் போங்க. இந்த பழம் ஐயோ உழுக்காட்டாத அவதி. அதுக்குள்ள இதான் சமயம் சொல்லி மிரட்டி பார்க்குறீங்க. அதுக்குள்ள அவதியா? அதே எங்கள் அப்பா. அப்புறம் இன்னைக்கு இந்த கொத்த பிடிக்க சேர் எடுத்துட்டு வரட்டா? நீ சேரும் எடுக்க வேண்டாம், ஒன்று எடுக்க வேண்டாம். சேர் எடுத்துட்டு வர்ற அப்புறம் உளுந்துருவீங்க நீங்க. அப்படியா? சரி போய் எடுத்துட்டு வா. போ, நல்லா வளர்த்தி எடுத்துட்டு வா. அப்படியே ஒரு டம்ளர் டீ போட்டு வா. தோட்டத்துக்காராத்தா? ஏனுங்க தோட்டத்துக்காரையா? இன்னைக்கு காலையிலேருந்து நிறைய அறுவடை பண்ணியிருக்கிறீங்க. ஆமாங்க. என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கீங்க அத்தா? என்னென்ன அறுவடை பண்ணிக்கிறீங்கன்னா பலாப்பழம், சுக்குட்டிக்கீரை, சப்போட்டா, டேபிள் ஆரஞ்சு, சூரியனாம் செர்ரி, நெல்லிக்காய், 2 ஆப்பிள் இலந்த, அப்புறம் புளிச்சங்கீரை, வாழைக்காய், சிறகவரை, பப்பாளி, வாழைத்தாறு, எலுமிச்சம்பழம், சர்வ சுகந்தி, ரோஜா, 2 கேளானு, அப்புறம் செம்பருத்தி பூவெல்லாம் அழகுக்கு வச்சுக்கிறேன். வேற என்ன சொல்லணுங்க? எல்லாம் சொல்லிட்டீங்களா? எல்லாம் சொல்லியாச்சு. சரி சரி. அறுவடை பாக்கி இல்லைங்களே? பாக்கி இருக்குது. சரி, இன்னைக்கு போதுன்ட்டு இதை மட்டும் எடுத்துட்டோங்க. ஏனுங்க ஐயா? எல்லாமே நீங்க வச்சுங்க அத்தா. சரிங்க. அந்த சுரிநாம் சரி இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. அதை மட்டும் எனக்கு கொடுங்க அத்தா. அதெல்லாம் முடிச்சுட்டு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் கொடுக்குறேங்க. சரிங்க அத்தா. சரிங்க. இது எப்போ பார்த்தாலும் அதுலயே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. பிடிச்சிருந்தா எலெக்ஷன்ல ஓட்டு போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க.